இதை கேட்டா உங்களுக்கு கண்டிப்பா கோவம் வரும், இருந்தாலும் கேட்கிறேன். ஒரு வார்த்தை நிறைய இடங்கள்ல நீங்க சொல்றீங்க, கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றீங்க. ஏன் சார் கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது? முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம்ல, அனுபவம்லாம் இருக்குல்ல. அதாவது புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு கூடாத கூட்டம் ஏன் ஓட்டா வரல? நீங்க வந்து இல்ல பா அவங்க முன்னாடி வந்து கேப்டன தானே சார் எடுத்து வச்சு பேசுறாங்க. இல்ல, அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் மாதிரி. எப்போ அண்ணன் வந்து எப்ப சொல்றாரு? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கழிச்சு மதுரை மாநாட்டுல வந்து மேடையில சொல்றாரு. ஏன் அதுக்கு முன்னாடி அண்ணனை வந்து பார்த்துருக்கலாம்ல, உடம்பு சரியில்லாத நேரம். எங்களுக்கெல்லாம் அதான் வருத்தம். உங்களுக்கு வந்து உங்கள செந்தூர பாண்டிங்கிற ஒரு படத்துல உங்கள கொண்டு போய் பட்டி தொட்டிலாம் சேர்த்தவரு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அவரு உடல்நிலை சரியில்லாதப்போ எத்தனையோ நடிகர்கள் வந்து பார்த்தாங்க. ரஜினி சார் வந்து 2 தடவ வந்து பார்த்தாங்க. சத்யராஜ் சார் மாசம் மாசம் வந்து பார்த்தாரு. தியாக சார், ராதா ரவி அண்ணன், சரத்குமார் சார், எவ்வளவு நடிகர்கள் வந்தாங்க, இயக்குனர்கள் வந்தாங்க. ஏன் நீங்க ஒரு தடவ வந்து பார்த்துருக்கலாமே? எங்களுக்கு அதான் ஒரு வருத்தம். அவர் வந்து பார்க்கல. 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கழிச்சு நீங்க அண்ணன்னு சொல்றீங்களே. ஏன் அப்படி? இல்ல. அதுதான் வருத்தம். அதே மாரி முன்னாடி சார் வரல, அவர் வருவாரு அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல வர்றது கரெக்ட்டா வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க தனியா ஒரு இன்டர்வியூ வைங்க நான் சொல்றேன். பொலிட்டிக்கலா ஒரு இன்டர்வியூ வைங்க. இந்த குற்றம் தவிர்ல வந்து கலந்துக்க வேண்டாம். ஏன்னா அது கான்ட்ரோவர்சியா வரும். பட் கான்ட்ரோவர்சியா வந்தாலும் நல்லதுதான். நமக்கு படத்துக்கு ப்ரமோஷன் வைங்களேன். சோ வந்து நடிகர் கிங்காங் ரோட்ல நடந்து போனா கூட கூட்டம் வரும். ஏன்னா இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நயன்தாரா வரப்போ 16,00,000 பேர் வந்தாங்க, 6,00,000 பேர் வந்தாங்கன்னு அண்ணனே சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாரு. அது கூட்டம் நடிகர்கள் வந்தா கூட்டம் வரத்தாங்க செய்யும். அது இவர் டாப் மோஸ்ட் ஹீரோ, கூட்டம் வரத்தான் செய்யும். அது ஓட்டா மாறுமா அப்படின்னா ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் 50 வருஷ கட்சியும் 74 76 வருஷ கட்சியும் சும்மா விட்டுருவாங்களா என்ன? அதெல்லாம் வந்து அந்த நேரம் தான் பார்க்கணும்.